Good morning children. Welcome to our PV digital class. Last week நம்ம unit 4 safety lesson பார்த்தோம். அதுல what என்னெல்லாம் படிச்சோம்? Fire safety, water safety, electrical safety பார்த்தோம். ஓகேவா? Today we see about road safety. What a road safety. Already you know நீங்க வந்து maximum வந்து travel பண்ணிருப்பீங்க. You have a own bicycle இருக்கும். உங்க parents ஓட two wheelerல போயிருக்கலாம். காரு இந்த மாதிரி ட்ரெயின் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் ட்ராவல்ஸ்க்கு. இப்போ நம்ம ரோடு சேஃப்டி பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு ரோடில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா வாட் இஸ் த ரீசன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are not follow the traffic rules. அதாவது நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை, அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கும். செகண்ட் ஒன்று கேர்லெஸ்னஸ், இதுதான் இந்த ரீசன்னால தான் ரோடில் வந்து நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அடுத்தது சிக்னல்ஸ். ரோடு சேஃப்டியில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம்? சிக்னல்ஸ். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ரோட்டில் சிக்னல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சிக்னலில் 3 கலர்ஸில் லைட் இருக்கும். வாட் ஆர் த 3 கலர்ஸ் இருக்கும்? ரெட்டு, எல்லோ, க்ரீனு. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிசன் இயர். அதில் ரெட் லைட் போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வெஹிக்கிள்ஸை ஸ்டாப் பண்ணணும். வாட்டை ஸ்டாப் பண்ணணும். அடுத்தது எல்லோ லைட்னா நம்ம கெட் ரெடி, அதாவது நம்ம ரெடியாக இருக்கணும். அதாவது நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம கிளம்ப ரெடியாக இருக்கணும். க்ரீன் பண்ணால் நம்ம கிளம்பிருக்கணும், கோ. ஓகேவா? ரெட் சேஸ் ஸ்டாப், எல்லோ சேஸ் கெட் ரெடி, க்ரீன் சேஸ் கோ. ஓகே, நம்ம இப்போ உங்களுடைய அடுத்து நம்ம ஜீப்ரா கிராசிங் பார்த்துருப்பீங்க. ஜீப்ரா கிராசிங்கில் தான் நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணி போகணும். இப்போ நம்ம ரோட்டில் வாக் பண்ணி போகிறோன்னா எப்படி போகணும்? பேவ்மெண்ட்டில், ஓரமாக இருக்க பேவ்மெண்ட்டில் நடந்து போகணும். கிராஸ் பண்ணும்போது ரோட்டோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ரோட் சேஃப்டி ரூல்ஸ் இருக்கும். இதை பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு we must be very careful while traveling on any road. நம்ம ரோட்டில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, உங்கள் நியர்பை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரோடு, இங்கே யாருமே பீப்புள்ஸ் வரமாட்டாங்க, அதிகமாக வெஹிக்கிள்ஸ் வராது அப்படின்னா கூட அந்த ரோட்டில் நீங்கள் பைசைக்கிள் ட்ராவல் பண்ணால் கூட எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். The number of vehicles going on the road is increasing. Most of the accidents are caused by carelessness. But today இப்போ நம்மளுடைய பாப்புலேஷனால நம்ம ரோட்ல எல்லாம் எனி டைம் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. 2 வீலர்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நாம் எப்படி இருக்கணும்? எப்பயுமே கேர்ஃபுல்லாக தான் போகணும். இப்போ கேர்லெஸ்னஸ்னால தான் என்ன ஆகுது? ஆக்சிடென்ட் ஆகுது. டிராஃபிக் சிக்னல்ஸ் நம்ம பார்த்தோம். ரெட் சேஸ் ஸ்டாப், எல்லோ சேஸ் கெட் ரெடி, க்ரீன் சேஸ் கோ. ஓகே, டு அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சிடென்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வாட் வி டூ? நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்? டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஏற்பட சான்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு வி மஸ்ட் ஃபாலோ த சிக்னல்ஸ் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ். அதாவது டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். டு நாட் ரஷ் அண்டர் ரோடு. ரோடில் அதாவது இப்போ டிராஃபிக்கில் நின்றுட்டு இருப்பாங்க, அப்போ போய் நாமளும் போய் அந்த இடத்துல ரஷ் பண்ணக்கூடாது. we should wear seat belt when we travel in a car. காரில் ட்ராவல் பண்ணால் சீட் பெல்ட் போடணும். 2 வீலர்ஸ்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம சேஃப்டிக்கே நம்ம ஃபேஸ் மாஸ்க் கூட யூஸ் பண்ணணும். we should wear helmet while riding to a 2 wheeler. 2 வீலரில் போனால் நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஆன் த ரோடு. ஓகே, ஆன் த ரோட்டில் நம்ம வாக் பண்ணி போகிறோம். இப்போ நடந்து போகிறோன்னா நம்ம எப்படி போகணும்? நடந்து போனாலும் நமக்கு ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆல்வேஸ் வாக் ஆன் த பேவ்மெண்ட். பேவ்மெண்ட்டில் தான் என்ன பண்ணணும்? வாக் பண்ணி போகணும். டு நாட் பிளே ஆன் த ரோடு. இதெல்லாம் நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறீங்க. ப்ளே பண்ணுறதுக்கு பிளேசஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ரோட்டில் வந்து ப்ளே பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்படிஸ் வந்து 2 வீலர்ஸில் ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க, ரைடிங் பண்ணி வருவாங்க. அப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு we should look at the colors of the signal while crossing the road. வாக் பண்ணி போனால் கூட ரைட் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு நம்மளுடைய சிக்னலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். ஜீப்ரா கிராசிங்கில் யூஸ் பண்ணணும். டிராஃபிக் சிக்னல்ஸ் ஃபார் த பெடஸ்ட்ரியன்ஸ். பெடஸ்ட்ரியன்ஸுக்கும் டிராஃபிக் சிக்னல் இருக்கும். ரெட்டு ஸ்டாப் பண்ணணும், க்ரீனு கோ. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில். நெக்ஸ்ட்டு ஹேவ் யூ எவர் சீன் தீஸ் திங்ஸ், திஸ் சைன்ஸ்? இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல சிக்னல்ஸ்லாம்? எஸ். When crossing the road, if there is no traffic signal, we have a look at the right, left and right again. ஓகே, இப்போ நம்ம போகிற ஏரியாவில் வந்து டிராஃபிக் சிக்னல் இல்லை. நம்ம எப்படி கிராஸ் பண்ணணும்னா என்ன பண்ணோம்? ரைட் சைட் பார்க்கணும், எந்த வெஹிக்கிள்ஸும் இல்லையா? ஓகே, லெஃப்ட் சைட் பார்க்கணும் இல்லையா? அப்போ நம்ம இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது சேஃபு அப்படின்னா தான் நம்ம கிராஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் கோ மேக்ஸிமம் வித் யார் எல்டர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸோடு போங்க. பைசைக்கிள் ரைட் பண்ணுறவங்க சில்ட்ரன்ஸ் வந்து முறையாக, அதாவது சரியாக பைசைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சேஃப்டியாக தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு பார்த்தோம். வாட் ஜீப்ரா கிராசிங் நீங்க வந்து ரோட்ல போகும்போது இப்போ மெயினான ஜங்ஷன் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒயிட் லைனு பிளாக் லைன், ஒயிட்ல லைன் பண்ணி பார்த்துருப்பீங்க ரோட்ல. அதை நம்ம என்னன்னு சொல்றாங்க, ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெடஸ்ட்ரியன்ஸ் அதாவது வாக் பண்ணி போறவங்க கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீப்ரா கிராசிங் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, லிசன். Pedestrians should cross the road only at the zebra crossing. The black and white lines of zebra crossing resembles the skin of zebra. இது ஏன் இந்த லைனை நம்ம zebra crossing அப்படின்னு சொல்றோமா, இது பார்க்க ஒரு ஜீப்ரா அனிமல், ஜீப்ரா அதனோட ஸ்கின் எப்படி இருக்கும், ஒயிட்ல பிளாக்ல லைன்ஸ் பண்ண மாதிரி இருக்குமா, அந்த சேம் அதனோட ஸ்கின் மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்லோகன்ஸ், அவேர்னஸ் ஸ்லோகன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. மெனி அவேர்னஸ் ஸ்லோகன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிராஃபிக் பார்க், அதாவது there is a traffic park for children in Birla Planetarium in Chennai. சென்னையில் பிர்லா பிளானிட்டோரியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிராஃபிக் பார்க், நீங்கள் எப்படி அண்ணா பூங்கா பார்த்துருக்கீங்களா, அண்ணா பார்க் போலவே அங்கே டிராஃபிக்னாகவே ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க. அங்கே டிராஃபிக் ரூல்ஸு, சிக்னல்ஸு, ஜீப்ரா கிராசிங்கு, பேவ்மெண்ட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றுமே அந்த பார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, இண்டிகேட் பண்ணி அதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. It is a park, அந்த பிளானட்டோரியம் பார்க் பற்றி சொல்கிறேன், லிசன் பண்ணுங்க. It is a park in which we can learn the rules on the road. அதில் அந்த பார்க் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ ரூல்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். One of the intention of this park is to improve awareness of traffic safety among school children. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் சில்ட்ரன்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பார்க்கை ஏற்படுத்தியிருக்காங்க. There we can learn traffic rules easily. அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், டிராஃபிக் ரூல்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இது உங்கள் லெசனில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பஸ்ஸில், நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு வெளியில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் எப்படி இருக்கணும், என்ன பண்ணக்கூடாது, ஸ்டெப்ஸில் டிராஃபிக் பண்ணக்கூடாது, ஓடி போய் அதாவது ரன் பண்ணி பஸ்ஸில் ஏறக்கூடாது, பஸ் ஸ்டாப் பண்ண பிறகு சேஃபாக தான் நீங்கள் இறங்கி போகணும். அதாவது ஸ்டெப்லேருந்து இறங்கி கீழே வீட்டுக்கு போகிறதும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். பஸ்குள்ளார வந்து நின்றுட்டோ ப்ளே பண்ணிக்கிட்டோ நம்ம இருக்கக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம ஓகே see about be safe from toxic organism. பட் டாக்ஸிக் ஆர்கானிசம் பற்றி பார்க்குறோம். அதை டாக்ஸிக் மீன் அதாவது விஷம் உள்ள ஆர்கானிசம்ஸை பற்றி பார்க்குறோம். ஓகேவா, அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது. ஃபஸ்ட்டு பெஸ்டிசைட்ஸ். வாட் பெஸ்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்னா என்ன, பெஸ்ட்னா என்ன, பூச்சிகள். பெஸ்டிசைட்ஸ்னா என்னது, பூச்சிக்கொல்லி. இந்த கிராம சைடில் அப்புறம் ஃபார்மிங் பண்ணுறவங்க வீட்டிலலாம் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நேச்சுரலாக மேக்ஸிமம் நம்ம வீட்டிலேயே பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். காக்ரோச்சுக்கு, ஆண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஆண்ட்டோட சாக் பீஸு, அப்புறம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அதாவது பேபிஸ், அதாவது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் எல்லாருமே அது வந்து டச் பண்ணாமல் பேரண்ட்ஸ் தான் அவாய்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் தான் அதை எடுத்து சேஃபாக வச்சுருக்கணும். குழந்தைங்க பார்வைக்கோ குழந்தைங்க தொடுற மாதிரியே இருக்காமல் அதை சேஃபாக எடுத்து இந்த பிளேஸில் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்க பார்த்தல, அந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், டச் பண்ணுறதே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். தொடக்கூடாது, அது ப்ளே பண்ணுறது, அதை எடுத்து வச்சு விளையாடுறது. ஓகே, இந்த ஸ்ப்ரே தீர்ந்துருச்சு, இதை வச்சு ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அது எல்லாமே என்னது, டாக்ஸிக்ஸ், விஷமானது. அது உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு உங்கள் உடம்பு காசஸ் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கும். அது உங்களுடைய உடம்புக்கு சரி கிடையாது, ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது நம்ம ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸிக் ஆர்கானிசமில் என்னெல்லாம் இருக்குது, விஷமுள்ள ஜந்து உங்களுக்கு தெரியும். வாட்டு, ஸ்னேக்கு, ஸ்கார்பியோ, வாஸ்பு, ஸ்பைடர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளை கடிக்கும் போது நமக்கு உடம்புல என்ன பண்ணும், அதனுடைய பாய்சன் வந்து நமக்கு உடம்புக்கு போய் நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அதனாலேயும் நமக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இதனால் நமக்கு என்னெல்லாம் ஏற்படனா, நம்ம ஸ்கின்னு ரெட்னஸ் ஆகலாம். அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்மால் ஒரு ஆண்ட் நம்மளை கடிச்சா கூட என்ன ஆகுது, அந்த இடம் ரெட் ஆகுது. அந்த அப்புறம் பெயின் இருக்கும் உங்களுக்கு. இது போல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இச்சிங் இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன பூச்சி கடிக்கும் போது நமக்கு என்ன பண்ணும், இச்சிங் இருக்கும். அடுத்தது இன்ஃப்ளமேஷன், வீக்கமாயிரும். அந்த பகுதி என்ன ஆகிடும், வீக்கமாயிருதுன்னு சொல்கிறீங்களா, இன்ஃப்ளமேஷன் அக்கர். அண்டு ஹெட்டேக்கு, வாமிட்டிங்கு, கிடினஸ். இப்போ ஸ்னேக்ஸ் எல்லாம் கடிக்கும் போது அவங்களுக்கு வாமிட்டிங், மயக்கம், ஹெட்டேக்கு, தலைவலி இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ என்ன சீசன் நடக்குது, ரெய்னி சீசன் நடக்குது. இப்போ ரெய்னி சீசனில்
பிளான்ட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் வளரும், புஷ்ஷஸ்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபாலோ உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், மதிக்கணும். பேரண்ட்ஸ் அங்கே போய் விளையாடக்கூடாது, அங்கே போகாதுன்னா நீ என்ன பண்ணணும், நீ அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்லும் போது அங்கே அந்த பிளேஸ்க்கு போகாதீங்க அப்படின்னா நமக்கு அங்கே ஆபத்து இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புஷ்ஷஸ்டெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, ப்ளே பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம லெசனில் பார்க்கலாமா? Pesticides. Pesticides are used to kill insects in our home. We should not touch these pesticides. They are very dangerous. First நம்ம என்ன பண்ணோம், அதை டச்சே பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் dangers caused by toxic organisms. Toxic organisms எது? What are toxic organisms? Snake, scorpion, spider and wasp. இது போல நிறைய ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இதில் என்ன சிம்டம்ஸ், அது நம்மளை அது வந்து ஃபைட் பண்ணனாலோ அது நம்மளுக்கு பட்டாலே நமக்கு என்னாகும், ஸ்கின் ரெட்னஸ் அண்ட் இட்சிங், காசஸ் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் மீன் வாட், வீக்கமாயிரும் ஆஃப் ஸ்கின். இன்ஃப்ளமேஷன் அக்கர்ஸ் இன் பிளேசஸ் லைக் ஐலிட், இயர்ஸ் அண்ட் லிப்ஸ் ஆல்சோ. காசஸ் ஹெட்டேக், வாமிட்டிங் அண்ட் கிடினஸ். ஹெவியான உங்களுக்கு ஒரு ஸ்னேக் இது மாதிரி ஸ்கார்பியன்லாம் உங்களுக்கு கடிச்சு அனுப்பிடும், தலைவலி, வாமிட்டிங்கு, கிடினஸ்லாம் வரலாம். அது நம்மளுடைய லைஃபுக்கே, உயிருக்கே ஆபத்தானது. we can do first aid and then go to the hospital. இது மாதிரி நடந்தால் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இம்மீடியட்டாக we go to hospital, நம்மளை ஷிப் பண்ணிடணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ப்ரிகாஷன், இது நமக்கு ஏற்படாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னா நம்ம என்ன பண்ணோம், do not go near bushes. நம்ம புஷஸ் இருக்குன்னா அந்த பகுதியிலே பக்கத்துலேயே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. keep the house and surroundings clean. நம்ம வீட்டையும் நம்ம சுற்றுப்புறத்தை எப்படி வச்சுருக்கணும், கிளீனாக வச்சுருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் we see about glassware and sharp weapons. இதனால நமக்கு என்ன ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நீங்கள் கிளாஸ்வேர், ஷார்ப் வெப்பன்ஸ் எல்லாம் வீட்டில் யூஸ் பண்ண என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுற சான்ஸே கிடையாது, நீங்கள் இதை யூஸே பண்ண தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹேண்டில் த கிளாஸ்வேர் அண்ட் ஷார்ப் வெப்பன்ஸ் கேர்ஃபுல்லி. பேரண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. நைஃபு, நெக்ஸ்ட் இந்த அதாவது கத்தி, அருகமனை அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த திங்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகாமல் வச்சுருங்க. நீங்கள் காய் கட் பண்ணும்போது கூட உங்கள் குழந்தைங்க ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தே மே காஸ் இன்ஜூரியஸ், அதனால கூட நமக்கு இன்ஜூரியஸ் ஆகலாம். அடுத்தது இந்த கிளாஸ் வந்து பீசஸ் வந்து உடஞ்சி இப்படி ரோட்லலாம் கூட இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும், உங்களோட ஃபுட்வேர் போட்டுட்டு தான் நீங்கள் வாக் பண்ணணும். ஓகேவா? அவர் லைஃப் இஸ் அ ப்ரீஷியஸ். நம்ம வாழ்க்கை என்னது, ஒரு ப்ரீஷியஸ் ஆனது. நம்மளுக்கு நம்ம கடவுள் கொடுத்த இந்த லைஃப்பை நம்ம எப்படி இருக்கணும், என்ஜாய் பண்ணி வாழணும். வி வாண்ட் டு லிவ் எ ஹெல்த்தி லைஃப் வித்தவுட் பெயின். நம்ம ஹெல்த்தியாக வாழணும், எந்த ஒரு வலியும் இல்லாமல். வி நீட் டு பி காஷியஸ். லெட் அஸ் ஒபே த சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் லிவ் வித்தவுட் பெயின். எந்த ஒரு வலியும் இல்லாமல் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழணும். ஓகேவா? இந்த லெசனில் உங்களுக்கு சூஸ் இட்டும் ட்ரூ ஆர் ஃபால்ஸும், அடுத்தது ஒரு டிராஃபிக் சிக்னல்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணணும். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வரும். லிசன் பண்ணுங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சரை நான் இப்போ ரீட் பண்ணி அதனோட ஆன்சரை ரீட் பண்ணுறேன். ஓகேவா? ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃப் டச்சுடு இட் வில் பி ஹாட், இஃப் லெஃப்ட் இட் வில் பர்ன். வாட் இஸ் தட்? அது தொட்டாலே நமக்கு எப்படி இருக்குமா, ஹாட்டாக இருக்குமா, அதனால நமக்கு பர்னிங் ஆகுமா. வாட் இஸ் தட்? சே ஃபயர். வாட்? ஃபயர், FIRE, ஃபயர். செகண்ட் ஒன், I use it every day. I see it during rainy day. What is it? நம்ம டெய்லியுமே அதை யூஸ் பண்ணுவோம், மழை காலத்தில் நம்ம பார்ப்போம். வாட் இஸ் தட்? வாட்டர். WATER, வாட்டர். தேர்ட் ஒன், I spread through the lines. லைன்ஸில் தான் போகும். பட் ஐ எம் நாட் எ கிளிம்பர். அது வந்து கிளிம்பர் கிடையாது. I help to glow the bulbs. பல்ப்ஸு, ஃபேனு இதெல்லாம் ஒர்க் பண்ண யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் தட்? எலக்ட்ரிசிட்டி. ELECTRICITY, எலக்ட்ரிசிட்டி. ஃபோர்த் ஒன், he does not have legs. அதுக்கு லெக்ஸ் கிடையாது. who slithers and wanders in jungles. who see ஜங்கிள்ஸில் இருக்கும் நம்ம. வாட் இஸ் தட்? ஸ்னேக். வாட் எ ஸ்னேக்? SNAKE, ஸ்னேக். ஃபிஃப்த் ஒன், the one who stands on the road and guides us has 3 eyes of 3 colors. who see நம்ம 3 கலர்ஸில் இருக்குன்னு பார்த்தோம். டிராஃபிக் சிக்னல். எஸ், வாட் எ டிராஃபிக் லைட். TRAFFIC, டிராஃபிக். LIGHT, லைட், டிராஃபிக் லைட். செகண்ட் ஒன், ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லிசன், we should not play in the kitchen. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? எஸ், ட்ரூ. ஒய் நம்ம ப்ளே பண்ணக்கூடாது? கிச்சனில் நைஃப் இருக்கும், அதே போல் சமைச்சிட்ருப்பாங்க, குக் பண்ணிகிட்ருப்பாங்க, ஃபயர்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் ப்ளே பண்ணுனா
அது உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட சான்ஸ் இருக்கு. We can go to the deep part of the river to bath. Deep ஆழமான பகுதியில் போய் குளிக்கலாமா? No, false. Next, never touch the electrical appliances with wet hand. Wet handல நம்ம electrical things தொடலாமா? தொடக்கூடாது. False. Never. True. We should keep the house and surroundings clean. நம்ம வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் clean வச்சிருக்கணும். True. We can play with glassware. False. நம்ம glassware வச்சு play பண்ணக்கூடாது. We should not play in the kitchen. கிச்சன்ல play பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. True. ஓகேவா? டிராஃபிக் சிக்னல் நீங்க டிரா பண்ணி அதனோட கலர்ஸ் பண்ணி ஸ்டாப் ரெட்னு ரைட் பண்ணி ஸ்டாப்னு எழுதணும். அதே போல எல்லோ கலர் பண்ணி அதுக்கு என்ன எழுதணும்? எல்லோன்னு ரைட் பண்ணி கெட் ரெடி. கிரீன் பண்ணி கிரீன்னு ரைட் பண்ணி கோ அப்படின்னு அழகா டிராஃபிக் சிக்னல்ஸ் டிரா பண்ணி நீங்க ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.